Hello everyone, welcome to Jam சமையல். இந்த வீடியோல உருளைக்கிழங்கு அவல் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, அவல், ரவை, வற்றல் மிளகாய், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, சோள மாவு, உப்பு, அப்புறமா எண்ணெய். முதல்ல அவல் அப்புறமா வற்றல் மிளகாய் இரண்டையுமே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு அவல் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வற்றல் மிளகாயை தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். பிஸ்கட் பண்ணுறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கணும். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அதோட 3 உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்பவே வெந்து சாஃப்டானதுக்கு அப்புறமா இதை வெளியே எடுத்துக்கலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணிக்கணும். நாம் வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இதோட தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கிற அவல் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அதே டேபிள் ஸ்பூனில் பாதி அளவு ரவை, 1 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கிற வற்றல் மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பிசையும் போது தண்ணீர் சேர்த்துக்க வேண்டாம். தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை பரப்பி எடுத்துக்கலாம். நான் ஒரு கவர் மேலே பரப்பி எடுத்துக்க போகிறேன். முதல்ல கவரில் தேவையான அளவு எண்ணெய் தடவிக்கலாம். அடுத்ததாக இதில் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை பரப்பி விட்டுக்கணும். இதை சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் கட் பண்ணுறதுக்காக ஒரு மூடி யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். மீதி உள்ள மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சிருக்கிற மாவையும் இந்த மாதிரியே பரப்பி விட்டு சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். எல்லா மாவையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்ததாக இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடுமே சமமாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போது உருளைக்கிழங்கு அவல் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.